வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் கடக லக்ன அன்பர்களுக்காக நம்ம மாத பலனை பார்க்குறோம். செப்டம்பர் மாதத்துக்கான பலனை பார்க்குறோம். கடகம் என்பது நிர்வாக திறமை உடையது. அதே நேரத்தில் ஒரு சாஃப்டாகவே எல்லா விஷயத்திலையும் அணுகி அந்த நிர்வாக திறமையை பயன்படுத்தி வளர்ச்சி பெறும். இடம், பொருள், பூமி, வீடு, வாகனம் இதில் எல்லாம் ஒரு யோகமுடைய அமைப்பு. இந்த செப்டம்பர் மாதம் 13 நாட்கள் வரைக்கும் நமக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நன்றாக வேலை செய்யும். அப்போ இடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, கலை சார்ந்த பொருட்களை பயன்படுத்துகிறவங்க, கவர்ச்சிகரமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மற்றும் நம்ம பொருளாதார வளர்ச்சி மேம்பாடுகள் சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடு. அங்கே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் சூரியன் போகிறார். இந்த 13 நாட்கள் நமக்கு பொருள் சேர்க்கை, உற்பத்தி சார்ந்த தொழில் பலம் இதெல்லாம் கொடுக்குது. பட் 2ஆம் இடத்துல சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்குது. அட்டம சனியினுடைய பார்வையும் இங்கே இருக்கு. இந்த சூரியன் சனி பார்க்கறதுல இருந்தா கூட சனி நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார ஒழிய சனியினுடைய நட்சத்திரம் என்பது நம்ம லக்னத்திலேயே இருக்கு. அதனால ரொம்ப ஹார்ஷான விஷயங்களை பண்ண மாட்டார். அவர் பலகீனமா இருக்கிறார். பட் இருந்தாலும் குருவனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறபடினால இந்த சனியினுடைய பாதிப்புகள் இருக்காது. இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு 26ஆம் தேதி வரைக்கும் சுயபலம் பெறுகிறார். சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே செயல்படுறார். அப்ப நமக்கு தன வரவுகள், சேமிப்புகள் அதிகமாக இருக்கும். உழைப்பு சார்ந்த நன்மைகள் ஏற்படும், அங்கீகாரம் கிடைக்கும். அரசு வழியில வேலை பார்க்குறவங்க, அரசு அதிகாரிகள், அரசியல்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே மேன்மைகள் கிடைக்கும். பண வரவுகள், வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். 10ஆம் இடம் அப்படின்றது நமக்கு செவ்வாயினுடைய வீடு. 2ஆம் வீடுங்கிறது அந்த 10ஆம் வீடுக்கு திரிகோணமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதனால இந்த 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு பேச்சுக்கு பலம், பேசினால் பணவரவு, வளர்ச்சி இதையெல்லாம் பாதுகாப்பாக நமக்கு நடத்திக்கலாம். அதுக்கப்புறம் 4 நாள் 26லேருந்து 30 வரைக்கும் நம்முடைய லக்னாதிபதியினுடைய சாரத்தில் தான் நமக்கு சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு. அப்போ தைரியத்தை கொடுக்குறாங்க, கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாங்க, புது மனிதர்களுடைய ஆதரவு, அதே போல் நமக்கு வளர்ச்சிகள், ஒரு ஒரு பொருட்களை அனுப்புறதாகட்டும், ஒரு ஆர்டர்கள் பெறுவதாகட்டும், ஒரு ஆர்டர்கள் நமக்கு ரிசீவ் ஆகிறது, அடுத்து நமக்கு புதிய நபர்களை, கஸ்டமர்களை தேடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. குடும்ப ரீதியாகவும் திருமண காரியங்கள், வரன் தேடுறது, சுபகாரியங்கள் செய்கிறது, இதற்கான முயற்சிகள் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. திருமணத்துக்கும் குருவனுடைய பவர்ஃபுல்லாக நல்லா வேலை செய்யும். ஏன்னா இப்போ குருவும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பணவரவு, தொழில் பலம், உத்தியோக பலம், வளர்ச்சி இதையெல்லாம் கொடுக்குற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நல்லா இருக்கு. அட்டம சனிங்கிறதுல பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடிப்படையில் என்னன்னா நமக்கு சிந்தனை திறன் கொஞ்சம் பலவீனப்படும். அந்த அட்டமச்சனியினுடைய வேலை என்னன்னா நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும், ஒரு பயத்தையும், ஒரு அசால்ட்டான ஒரு டெண்டன்சி அதை உருவாக்குறதுமாக இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கணும். நம்ம வேலைகளுக்கு உண்டான மோட்டிவேஷனை கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கணும். அதை பண்ண இந்த சனியினுடைய அமைப்பு பெருசாக பாதிக்காது. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகு வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் மற்றும் உங்களுக்கு படிப்பு சார்ந்த ஒரு போக்குவரத்துகள் இதுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். அதனால் எல்லா விதத்திலையும் கடகத்துக்கு இது நல்ல மாத அமைப்பில் பயன்படுது.
இந்த குருவினுடைய அமைப்புங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக செயல்படுறதுனால, செவ்வாய் நமக்கு தொழில்காரகனாக இருக்கிறதுனால, இது ஒரு வகையில தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும். அதாவது நமக்கு ஒரு கன்சல்டிங் லைன்லயே இருக்கவங்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். அல்லது நீங்க ஒரு காவல்துறையிலையோ அல்லது அரசு அலுவலகங்களையோ ஒரு இன்சார்ஜ் எடுத்து இருக்கிறவங்களுக்கும் புகழையும் வருமானத்தையும் ப்ரமோஷனையும் கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் அது நன்மையை கொடுக்கும். புது புது கஸ்டமர்களோட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதனால டெவலப்மெண்ட் நடக்கும். அதனால் இந்த செப்டம்பர் மாதம் வந்து உங்களுக்கு பணவரவு தரக்கூடிய மாதமாக அமையும். லக்னாதிபதியில சந்திரன் ஆனாலும் லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்க்கணும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இப்போ இந்த 3 நட்சத்திரமும் நம்மளுடைய எபிலிட்டி குறிக்குது. ஆனால் அதே நேரத்தில் பணவரவை குறிக்கிற நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா மகம், பூரம், உத்திரம். அப்போ மகம்னா கேது, பூரம்னா சுக்கிரன், உத்தரம்னா சூரியன். இந்த 3 கிரகங்கள் வந்து நமக்கு சஞ்சாரங்கள் ரீதியாகவும் சரி, நம்ம ஜனன ஜாதகத்திலையும் அவங்க இருக்கக்கூடிய நிலைகள் வச்சு நமக்கு பணவரவையும் உத்தியோக பலத்தையும் புகழையும் தருவாங்க. அப்ப இந்த நட்சத்திரங்களினுடைய கிரகங்களுடைய தொடர்புகள் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஜனன ஜாதகத்தில். நம்ம எப்பவுமே நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில உபநட்சத்திரங்கள்ங்கிறது வேலை செய்யுது. அப்ப 12 பாவத்திற்கும் அதிகாரிகள் யாருன்றது உபநட்சத்திரங்களை நம்ம கணிக்கும் போது, ஜாதகத்தை கணிக்கும் போது இந்த உபநட்சத்திரங்களை டேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்ப அவங்களுடைய கொடுப்பினை பிரகாரம் தான் நமக்கு 12 பாவத்துக்கு நன்மைகள் நடக்குது. அந்த நன்மைகள் வந்து திசாபுத்தியின் வழியா நடக்கும். கோச்சாரம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு கோச்சார பலனை சப்போர்ட் பண்ற பலனை தான் நம்ம இப்ப இங்க பார்க்குறோம். செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல புகழை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.